பொங்கி எழும்பினாலும் என்னேசு என்னை கைவிட மாட்டார். என்னேசு என்னை கைவிட மாட்டார். இந்த கடைசி காலத்திலே என்னை மறந்து போகாதீங்கே. இந்த கடைசி காலத்திலே என்னை மறந்து போகாதீங்கே. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க எக்காலம் தொனி சுவிசேஷ சபைக்கு இந்த கடைசி காலத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகளாக அதற்கு பயந்து நடுங்கி தேவ சமூகத்தில் கிட்டி சேர உதவி செய்யுங்க. யூடியூப் மூலமாய் கேட்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்பா உம்மை ஒருவரை மாத்திரம் மகிமைப்படுத்துவர்களாய் மாற்றுங்க. ஆவியானவரே உங்க சமூகத்தில் அடியனை தாழ்த்துகிறேன். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 200 பேராவது பார்க்கிறார்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வார்த்தைகளை. இன்னும் அதிகம் 1000 ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக என் அன்பு பிள்ளைகளே, தமிழ்நாட்டுக்காக நாம் ஜெபித்தோம். யார் முதல்வராய் வர வேண்டும் என்று தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்தோம். ஜெபித்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு 10 மணிக்கு முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்கிற பிரதர் ஜோசப் விஜய் அவர்கள், என் அன்பு பிள்ளைகளை, தேவ சித்தமில்லாமல் ஒரு காரியம் நடக்காது என்று நாம் அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டிருப்போம். தேவ சித்தத்தின்படி யாரை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ராஜாக்களை தள்ளுகிற தேவன் இயேசு அவர்தான். ராஜாக்களை ஏற்படுத்துகிற இயேசு அவர்தான். இயேசுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். இன்றைக்கு அவர் பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறார். ஒரு நல்ல ஆட்சியாக அமையட்டும், 7 ஜனங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். கிறிஸ்தவ மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்து ஜனங்களுக்கும் அவர் சரியாய் ஆட்சி செய்யும்படியாய் கர்த்தர் அவருக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்கட்டும். விசேஷமாய் இயேசுவை பற்றி கொள்ளட்டும். அவர் சட்டசபைக்கு போகிறதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்துவிட்டு வேதத்தை வாசித்து விட்டு அவர் கடந்து சென்றால் இந்த ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் அந்த தமிழ்நாட்டு சிஎம்
விஜய் ஜோசப் அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இது நிச்சயம் நடக்கும். ஆமென், ஆமென். போகட்டும். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் பார்த்தோம். அது 5ஆம் எக்காலம் ஊதின அந்த சம்பவங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 6ஆம் எக்காலம் ஊதப் போகிற சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் நடந்த சம்பவங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரையிலும் சபையை எடுத்துக்கொண்ட பிறகுதான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கப் போகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் என்றைக்கு சபையை எடுத்துக்கொள்ளுகிறாரோ அன்றைக்கு தான் அந்த 4வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரையிலும் 7 வருஷத்துக்கு அந்த சம்பவங்கள் நடக்கப் போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். 7 முத்திரைகளை வாங்க சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன், திருத்துவ தேவன், எல்லா தேவ தூதர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த புஸ்தகத்தை வாங்குவார்கள் என்று. 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், தேவ தூதர்கள், மிகாவேல், காபிரியேல், உலகத்தை அழிக்கக்கூடிய தூதர்கள், காற்று பெருங்காற்றை பிடித்து கொண்டிருக்கிற தூதர்கள் அங்கு அமர்ந்து கொண்டு யோவானும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த முத்திரையை, புஸ்தகத்தை யார் வாங்குவார்கள் என்று ஏங்கிக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் என்றால் யார்? மனிதனாகி இயேசு. ஆண்டவராகி இயேசு மரிக்கவில்லை. மனிதனாகி இயேசுதான் மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் மனிதனாய் இருக்கிறபடினால் அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். நன்றாக கவனிக்கணும். அவர் சபைக்கு மணவாளனாய் இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அவர் மனிதன். இயேசு முழு மனிதன். அதனால தான் அவர் மரிக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இப்போ அவர் என்னவா இருக்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் இயேசுவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்றைக்கு சபையை எடுத்துக்கொள்ளுகிறாரோ, எடுத்துக்கொண்ட பிறகு அந்த சபை பரலோகத்தில் இருக்கும்போது 7 வருடங்கள், நன்றாக கவனிக்கணும் என் அன்பு பிள்ளைகளே, 33 வயசிலே ஆண்டவர் இயேசு, அதாவது மனிதனாகிய இயேசுவின் வயது நிறுத்தப்பட்டது. என்றைக்கு சபையை எடுத்துக்கொண்டாரோ, என்றைக்கு ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய கரத்திலிருந்து அந்த நியாயம் தீர்க்க போகிற புஸ்தகத்தை வாங்கினாரோ, அந்த நிமிஷத்திலிருந்து மனிதனாகிய இயேசுக்கு வயது கூட போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். இதை ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால் அப்பதான் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். 7 வருடங்களுக்கு ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போது
ஒவ்வொரு வயது அவருக்கு ஏறம். மனிதனாகிய இயேசுக்கு அவர் 7 வருடத்தை முடித்துவிட்டு மணவாட்டி காத்து கொண்டிருப்பார்கள். மணவாளன் போய் அந்த திருமணத்தை செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம், யூதர் கல்ச்சர் பிரகாரம் பார்த்தால் 40 வயதில் தான் திருமணத்தை அவர்கள் நடத்துவார்கள். ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அதனால்தான் வேத ரகசியங்கள், அதனால்தான் இதனுடைய தலைப்பு என்ன? வேதமும் ரகசியமும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, வேத ரகசியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறபடினால் இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப குயிக்காக நாம் பார்க்கலாம். இதை பேச போனால் 1.5 மணி நேரமாக பேச வேண்டியது இருக்கும். எந்த அளவுக்கு சுருக்கி நாம் பேசணுமோ பேசலாம், பார்க்கலாம். 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றி, எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டு இருக்கிற 4 தூதர்களையும் அவித்துவிடு என்று சொல்ல கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லமாம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைக்குள் இருக்கிற ரகசியங்களை நிச்சயமாக ஆவியார் நம்மோடு கூட இருந்து பேசுவார். இந்த வார்த்தைகள் யார் எழுதுகிறது என்றால் யோவான் எழுதுகிறார். அவர் எங்கிருந்து எழுதுகிறார் என்றால் பத்மி என்னும் தீவிலிருந்து எழுதுகிறார். அவர் எப்போது எழுதுகிறார் என்றால், என் அன்பு பிள்ளைகளே, 1ஆம் நூற்றாண்டிலே எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லமாம். ஹல்லேலூயா. அவர்தான் கடைசியாக சீசர்களை மரித்தவர். அவர் ஒருவர் தான் கடைசியாக மரித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்படுகிறது? 6ஆம் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த ஒரு பொற்பிடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருடைய சத்தம் இது? ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தம், மனிதனாகி இயேசுவின் சத்தம். என்ன சத்தம்? எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டியிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவித்துவிடு என்று சொல்ல கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. ஐபிராத் என்னும் நதி அண்டையில் 4 தூதர்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த 4 தூதர்கள் யார்? அவர்கள் தூதர்கள் சாத்தான். ஒரு ஆமென் சொல்லமா. ஹல்லேலூயா. 5ஆம் எக்காலம் ஊதின அந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே சாத்தான் பாதம் பூமியிலே இன்னும் படவில்லை. பூமியிலே படாத முன்னே அவன் கொடூரமான காரியங்கள் செய்கிறவன் என்று பார்த்தால், சாத்தானுடைய பாதங்கள் இந்த பூமியிலே படும்போது என்ன சம்பவங்கள் நடக்கும் என்று பாருங்க. ஒரு ஆமென் சொல்லமா. ஹல்லேலூயா. இந்த ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே அந்த 4 தூதர்களை அவித்துவிடு என்று ஒரு சத்தத்தை கேட்கும் போது, இது சாத்தானுடைய காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஐபிராத் நதி எங்க இருக்கிறது என்றால்,
துருக்கி, சிரியா, ஈராக், சவுதி அரேபியா, இந்த 4 தேசங்களில் இருந்து இந்த நதி துருக்கி கிழக்கிலிருந்து தொடங்கி சிரியா நாட்டுக்கு வந்து அப்படியே ஈராக்கை தொட்டு ஈராக்கிலிருந்து சவுதி அரேபியா போய் அப்படியே சமுத்திரத்தில் போய் கலக்கிறது. இந்த 4 தேசத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த சாத்தானை தான் அவுத்துவிடு என்று ஒரு சத்தத்தை கேட்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இது எப்போது எந்த நாட்களில் நடக்கும் என்றால் வருகிற நாட்களிலே இயேசு சபையாரை எடுத்துக்கொண்ட பிறகு நடக்கும். இது இந்த ஐபிராத் நதி ஒரு விசேஷ நதியாய் காணப்பட்டபடினால், இது எந்த இடத்துல காணப்பட்டபடினால், என் அன்பு பிள்ளைகளே, மெசொப்பொத்தேமியா என்ற பட்டணத்திலே உலகத்திலேயே முதல் ராஜாவாகிய நிம்ரோத் என்னும் ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போது இந்த நிம்ரோத் ராஜா ஆண்டவர் என்ன சொன்னார், அந்த பாபிலோன் தேச அந்த இடத்திலே நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று சொன்னார். இந்த நிம்ரோத் ராஜா நாங்கள் பிரிந்து போக மாட்டோம், ஒன்றாக தான் இருப்போம் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, கில்காமேஸ் என்று பெயர். ஆனால் அது பைபிள்ல இல்லை, நிம்ரோத் என்ற பெயர் தான் இருக்கிறது, சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. நன்றாக கவனிக்கணும். இந்த நிம்ரோத் ராஜா பெற்ற தாயே மனைவியாக்கி கொண்டான். பெற்ற தாயை மனைவியாக்கி கொண்டான். அவனுக்கும் அவன் தாய்க்கும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஒரு ஆமென் சொல்லமா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அவனுடைய பெயர், அந்த பிள்ளை பெற்றெடுத்த பெயர் தம்பூஸ். என் அன்பு பிள்ளைகளே, இவர்கள் என்ன நினைத்தான் தெரியுமா? அந்த ராஜா, நான் தான் தேவபிதா, என் மனைவி தெய்வத்தாய், என் மகன் தேவபுத்திரன், நீங்கள் என்னை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பெருமை எடுத்துக்கொண்டு அந்த நாட்களிலே அந்த ஐபிராத் நதி அண்டையிலே இந்த பெரிய காரியத்தை அவன் செய்தான். ஜனங்கள் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தது நிமித்தம் கர்த்தர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இந்த நிம்ரோத் பாபிலோன் கோபுரத்தில், அந்த என்ன கோபுரம், பாபில் கோபுரத்தை கட்டத்துக்கு என் அன்பு பிள்ளைகளே அவன் தீர்மானம் எடுத்தான். இவனுக்கு இவ்வளோ ஒரு அகங்காரம் இருக்கிறதா? தேவ பிதா என்று நினைத்து, தெய்வ தாய் என்று நினைத்து, தேவ புத்திரன் என்று நினைத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறானே என்று இவன் மனதிலே சொல்லி ஜனங்களை தன் பக்கமாய் வசப்படுத்தி கொண்டு தேவனுடைய தீர்மானத்தை அவன் அற்பமாய் என்னதினாலே கர்த்தர் அந்த இடத்திலே பாஷையை மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, அந்த ஐபிராத் நதி அண்டையில தான் இந்த 4 தேசங்களும் இருக்கிறது. என்ன தேசம்? துருக்கி, சிரியா, ஈராக், சவுதி அரேபியா.
இங்க இருந்துதான் இந்த சாத்தானுடைய 4 தூதர்களை கட்டவித்து விடு என்று ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் 15வது வசனத்தை. அப்போது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்துக்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, 5ஆம் எக்காலம் ஊதின போது யோவான் கண்ட தரிசனம் வெட்டுக்கிளியை போல கண்டார். ஆனால் அதை நாம் பார்க்கும்போது விசேஷ வினோதமான ஏர்பிளைன்களை பார்த்தோம். அதிலே ஜீவன் போகவில்லை. மரிக்க போகும் என்று நினைத்தாலும் அவர்கள் மரிக்க மாட்டார்கள். பல கிருமிகள் அதிலிருந்து வந்து குண்டு போட்டு அவர்களுடைய சரீரத்தில் எரிச்சலை உண்டாகப்பட்டது. ஆனால் இந்த 6வது எக்காலம் ஊதும் போது என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், அதாவது 1/3 மனுஷனை கொலை செய்யும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. நேரம் போய்கொண்டிருக்கிறது. அப்படியே நம்ம மடமடன் என்று வாசிக்கலாம். 16வது வசனம். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், இராணுவ 20 கோடி. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 20 கோடி டேங்கர் கொண்டு வந்து ஜனங்கள் திரும்பி பார்க்க கூட முடியாது. வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கப் போகிறது. 20 கோடி டேங்கர்களை கொண்டு வந்து. ஒரு ஆமென் சொல்லமா? கீழே வாசிக்கலாம். குதிரைகளையும் எத்தனாவது வசனம்? அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமான மார்க்க வசங்களுடையவர்களாய் இருந்தார்கள். குதிரையுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தமும் புறப்பட்டன. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். யோவான் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ட தரிசனம் குதிரையைப் போல அவர் கண்டார். எதை கண்டார் என்று சொன்னால், என் அன்பு பிள்ளைகளே, இராணுவ டேங்குகளை அவர் பார்க்கிறார். அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், குதிரையைப் போல் குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்க வசங்களுடையவர்களாய் இருந்தார்கள். குதிரையுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, அந்த நாளிலே அவர் கண்ட தரிசனம் குதிரை போல காணப்பட்டது. அது ஆராய்ச்சி செய்கிறவர்கள் வேதத்தின் அடிப்படையாக 20 கோடி டேங்குகளை அங்கே நிறுத்தப்பட்டு 4 தேசத்தில் இருக்கிற மக்களை 1/3 கொல்லும்படியாக அந்த குண்டு வீசுகிற அந்த காரியம் புகையும்
அக்கினியும் கந்தகமாய் வந்து 1/3 கொல்லப்படுகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 18வது வசனம் என்ன சொல்லப்படுது? அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 19வது வசனம். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலையும் வாள்களிலும் இருக்கிறது. அவர்களுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளையும் தலை உள்ளவைகளுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த டேங்க பாருங்களேன், மேல இருக்கிற அந்த குண்டு வறுத்து வாளை போல அவர் பார்க்கிறார். குதிரையுடைய வாளை போல 1/3 மனுஷரை கொல்லும்படியாக அந்த இடத்துல செய்கிறார்கள். இது ஏன், எப்படி அந்த தேசத்துக்கு நடக்கிறது என்று பார்த்தால், 1948வது வருஷத்திலே இஸ்ரவேல் தேசமாய் அப்போதான் நிலை நிற்கிறது. அப்போது இந்த இஸ்ரவேலை அடிக்கிறதுக்கு இஸ்ரவேல் சுற்றி இருக்கிற பல தேசங்கள் இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் எப்படி யுத்தம் பண்ணினார்கள் என்றால், போர் கப்பல், பல டேங்கு, போர் விமானம் மூலமாய் இஸ்ரவேல் தேசத்தை அடிக்கும்படியாய், அப்பதான் அந்த இஸ்ரவேல் தேசமாக நிலைப்பட்டிருக்கிறது. காரணம், நமது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க போனால் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து காலங்காலமாய் இதுவரைக்கும் பிரச்சனை தான். அன்றைக்கு 1948வது வருஷத்திலேயே என் அன்பு பிள்ளைகளே, அவர்கள் விரோதமாய் வந்தார்கள். விரோதமாய் யார் வந்தார்கள் என்றால், எகிப்து, லெபனா, ஈராக், ஈரான், சிரியா, யோர்தான், சவுதி அரேபியா, இப்படியாய் சுற்றி இஸ்ரவேலை அடிக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறபடினால், டேவிட் பென் குயின் என்ற ஒரே ஒரு பிரதமர் மாத்திரம்தான் இருக்கிறார். இராணுவம் கிடையாது, இராணுவ தளபதி கிடையாது. இவர்களுக்கு டேங்குகள் இல்லை, விமானங்கள் இல்லை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அப்பதான் நிலை நிற்கிறார்கள். ஆனால் இந்த தேசம், இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற இவர்கள் இஸ்ரவேலை எப்படியாவது அடித்து கொன்றுவிட வேண்டும், தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது நினைக்கும் போதுதான் என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேலரோடு கூட இருந்தார்கள். ஈட்டியோடும் தடிகளோடும் கூட தான் 9 மாச காலமாய் அந்த யுத்தம் நடந்தது. ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. 9 வருஷ காலமாய் இதற்கு துர்க்கியும் ரஷ்யாவும் உதவிக்கரமாய் இருந்தார்கள். இந்த இத்தனை நாடுகளுக்கும் இஸ்ரவேலை அடிக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே 1948வது வருஷத்திலே. என் அன்பு பிள்ளைகளே, 9 மாசம் யுத்தம் நடந்து இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். இந்த வெறி கொண்டுதான் என் அன்பு பிள்ளைகளே, சரியாக 1967வது வருஷத்திலே ஜூன் மாசத்திலே 11ஆம் தேதியிலே இஸ்ரவேல் தேசத்தை அழித்து விட வேண்டும், உலகத்தில் இருக்கிற மேப்பில் கூட இஸ்ரவேல் பெயர் வரக்கூடாது என்று நினைத்துதான் அந்த நாட்களில் இருந்து இஸ்ரவேலை அடைக்கும்படியாய் பல டாங்குகளை உருவாக்கி இந்த நாள் வரையிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. இத்தனை தேசமும் இஸ்ரவேலை அடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. 19 வருடம் கழிச்சு மறுபடியும் ஒரு யுத்தம் வந்தது. யுத்தம் வரும்போது 1967 வருஷம் ஜூன் மாதம் 11ஆம் தேதியிலே ஒரு யுத்தம் வந்தது. என் அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேல் கண்டுபிடித்து வைத்தது 450 ஒரு டேங்க் தான். அவ்வளவுதான் அந்த 19 வருஷத்திலே. ஏன் என்றால் சின்ன நாடு, குறைஞ்ச மக்கள். இவர்கள் 2500 டேங்குகளை வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அந்த நாளிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு தளபதியாயிருந்த மோசே தயான் என்ற ஒரு தளபதி இருந்தார். இப்படியாய் அடிக்கப் போகிறார்கள் என்று நினைத்து தேவ சமூகத்திலே அவர்கள் போய் கிட்டி சேர்ந்து தெய்வத்தை தொழுது கொண்டு இந்த 6 நாட்களுக்குள்ளே இவர்களை அடிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து 7வது நாள் ஓய்வு நாள் என்று அவர்கள் நினைக்கும் போது, என் அன்பு பிள்ளைகளே, அவர்கள் யுத்தத்துக்கு கடந்து போனார்களாம். தேசம் சேர்ந்து 2500 டேங்குகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தை அடிக்கும்படியாய் போர் கப்பல், போர் விமானங்களை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் தேசம் 250 டேங்கை மாட்டம் கொண்டு வரும்போது அவர்கள் பயந்து ஓடி போனார்களாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்தை அடிக்கும்படியாய் வந்த 2500 டேங்குகள் வைத்துக் கொண்டு பயந்து ஓடினார்களாம். அப்போது பயந்து ஓடும் போது பத்திரிகையாளர்கள் போய் அவர்களை எகிப்து ராஜாவிடத்தில் கேட்டாராம், ஏன் இஸ்ரவேல் தேசத்தை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டும் என்று. இஸ்ரவேல் தேசம் பொய் சொல்லுகிறது என்று சொன்னாராம். என்ன பொய் சொன்னார்கள்? அவர்கள் 250 டேங்கரை கொண்டு வரவில்லை, அவர்கள் 25,000 டேங்குகளை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்களாம். என்னங்க இப்படி ஒரு காரியத்தை சொல்றீங்க? ஒரு சின்ன தேசம் 25,000 டேங்குகளை எப்படி கொண்டு வர முடியும் என்று கேட்டார்களாம். இல்லை, எங்கள் கண்கள் பார்த்தது. நாங்கள் எத்தனை தேசத்தின் இராணுவங்கள் போய் அடிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ எங்கள் கண்கள் பார்த்தது. அது மாத்திரமல்ல, அந்த ரேடியோ மூலமாய் ஏதோ அவர்கள் கண்டுபிடித்து சொன்னார்களாம், 25,000 டேங்குகள் வந்து எங்களை அடிக்கும்படியாய், அதனால தான் நாங்கள் ஓடி பயந்து போனோம் என்று சொன்னார்களாம். ஒரு ஆமீன் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணார்? 250 டேங்குக்கு பதில் 25,000 டேங்குகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுது? 250 டேங்க். ஆனால் சண்டை போட வந்தவனுங்களுக்கு என்ன தெரிகிறது? 25,000 டேங்குகள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. அந்த வெறுப்பை வைத்து கொண்டுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வேத ரகசியம் ஆராய்ச்சி பண்ணுவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 20 கோடி டேங்குகளை நிறுத்தும்படியாய், இஸ்ரவேலை அடித்து நொறுக்கும்படியாய் வரப்போகிற காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று வேதம் ரகசியமாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவானும் அவர் கண்ட தரிசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எலிசாவை சாகடிக்க சிரியா நாட்டு ராஜா இராணுவங்களை அனுப்பினான். ஒரு மனிதன், அவர் எப்படி இருப்பார்? தலையில முடி இருக்காது, தெய்வத்தை துதித்துக் கொண்டே இருப்பார். கேயாசி உள்ள இருந்து வெளியே ஓடி வருகிறான். வந்தவுடனே சிரியா நாட்டு இராணுவங்களை பார்த்துவிட்டு, ஐயோ
ஆண்டவனே, நாம் என்ன செய்ய போகிறோம், இப்படியாய் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் மரித்து போக போகிறோம் என்று. எலிசா கவலைப்படவே இல்லை. கர்த்தர் இவன் கண்களை திறக்கும்படியாய் சொன்னார். கண்களை திறந்தார். அவர்களை காட்டிலும் தேவனுடைய இராணுவங்கள் எலிசாவை சுற்றி அக்கினிமயமான குதிரைகள் காணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அற்புதம் தான் அங்கேயும் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. 250 2500 டேங்க் எங்க இருக்கிறது? 25,000 டேங்குகள் எங்க இருக்கிறது? இன்றைக்கும் இஸ்ரவேலிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் யாருக்கு? ஈரான், இஸ்ரவேல், அமெரிக்கா, ஈரான், இப்படியாய் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை தேசம் யுத்தத்துக்கு வந்தாலும் இஸ்ரவேலரை ஒன்றும் அசைக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட. 1 கோடி ஜனம்தான், 1 கோடி ஜனம்தான். நம்ம நாட்டு இந்தியா 150 கோடி, சீனா 150 கோடி, இப்படியாய் ஒவ்வொரு தேசத்திலும் பல கோடிகள் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலிலே 1 கோடி மக்கள் தான். அந்த இராணுவத்தை, இஸ்ரவேல் தேசத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. இவர்களை அழிக்க தான் 20 கோடி இராணுவங்களை இந்த தேசங்கள் அதாவது உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களாம். கடைசி காலத்தில் சாத்தான் இந்த 20 கோடி இராணுவங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தை அடிக்க அவர்கள் முன் வருவார்களாம். 3 பங்கு, அதாவது துருக்கி, சிரியா, ஈராக், சவுதி அரேபியா, அந்த 4 தேசத்தில் இருக்கிற மக்கள் 3 பங்கு கொல்லப்படுவார்கள் குண்டை போட்டி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது 19வது வசனத்தை 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும், நன்றாக கவனிக்கணும். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள், நன்றாக கவனிக்கணும். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள், நன்றாக கவனிக்கணும், பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. 20வது வசனத்தை 21வது வசனத்தை வாசிக்கலாம். தாங்கள் கொலைப்பாதைகளையும் தாங்கள் சூனைகளையும் தாங்கள் வேசித்தனங்களையும் தாங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இன்றைக்கு சபை இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு சத்தியம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கே இவர்கள் மனம் திரும்பாவிட்டால் சபையை எடுத்துக்கொண்ட பிறகு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, சபை இருக்காது, பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அன்றைக்கு இவர்கள் எப்படி மனம் மாறுவார்கள்? அதனால்தான் 3 பங்கை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, யூடியூப் மூலமாய் கேட்கிற ஜனங்களே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் படைத்து இயேசுவை உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வாய். கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்லுகிறேன், பின்மாற்றம் அடைந்திருக்கிற ஜனங்களே,
இயேசுவை விட்டு தூரம் போயிருக்கிற ஜனங்களே, நீங்கள் மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவத்திலே மாட்டிக்கொண்டு ஒரு சில நாட்களிலே சாக வேண்டும் என்று நினைத்தாலும் சாக முடியாது. எரிச்சலே மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஜீவன் போகாது. ஒரு சில நியாயத்தீர்ப்பிலே ஜீவன் போகும். 1/3 மாறும். இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். எல்லா அரசியல்வாதிக்காரர்களுக்காக சொல்லுகிறேன், உலகத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிற ஆட்களை வரவைத்து சத்தியங்களை தெரிந்து கொண்டால் ராஜாக்களுக்கு நலமாயிருக்கும். இல்லை என்றால் அன்றைக்கு உலகத்துக்கே ஒரே ஆட்சி 7 வருடத்துக்கு வரப்போகிறது. அன்றைக்கு சாத்தானுக்கு அதிகாரத்தை கொடுப்பார், நியாயமடியாய் செய்ய அதிகாரத்தை கொடுப்பார். இந்த துருக்கி, சிரியா, ஈராக், சவுதி அரேபியாவுக்கு சாத்தானுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்ய வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் சாத்தானுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான் கொடுப்பார். ஏனென்றால் சாத்தான் தலையை ஆண்டவர் நெசுக்கினார். எந்த நேரத்திலே நியாயத்திற்கு வேண்டுமோ அவனை வச்சு அந்த 7 வருஷத்திலே நியாயத்தை விசாரிப்பார். அதற்கப்புறம் மீண்டுமாய் சாத்தானை கட்டுவார் மறுபடியும். ஆமென். மனம் திரும்ப வேண்டும் என்றால் இதுவே உங்களுக்கு கடைசி நாள். எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் 20வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவர்களுமாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. விக்கிரகங்கள் ஒன்றுமில்லாத போக போகிறது. ஒரு நாள் வரப்போகிறது. இந்த விக்கிரகத்தை அடியோடு ஒழிக்கப் போகிறார். வேதம் அதான் சொல்லுகிறது. தேசத்தை ஆளுகிறவர்கள் விஞ்ஞானிகளை வைத்து கூட இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒரு நாள் வரும், விக்கிரகம் அடியோடு அழிக்கப்பட்டு போக போகிறது. ராமன் சொல்லமா, இன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 21வது வசனம், தாங்கள் கொலைப்பாதைகளையும் தாங்கள் சூனியங்களையும் தாங்கள் வேசித்தனங்களையும் தாங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பாத ஜனங்களாய் இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே 6வது எக்காலம் ஊதும் போது என்ன சம்பவங்கள் நடக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவனே நாணமாயிருங்க, ஊழியக்காரனே நாணமாயிருங்க. என் அன்பு பிள்ளைகளே, என் சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், குடும்பத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் அப்படியே அதை தள்ளி வைத்துட்டு இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கும் போது நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இப்போது ஆவியானவர் இருக்கிறார், இப்போது சபை இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், சபை இருக்காது, ஆவியானவர் இருக்க மாட்டார், ஜெபிக்கிற ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அன்றைக்கு நீ சிக்கிக்கொள்கிறதை காட்டிலும் இன்றைக்கு மனம் திரும்பினால் நலமாயிருக்கும். ஊழியர்களே, உன் பிள்ளைகள், அதாவது உன் சபை மக்கள் எந்த வழியிலே நடத்த வேண்டுமோ சரியாய் நடத்தினால் உன் ஆத்துமா ஒன்று கூட வீணாகாது. அது பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ளும்.
இல்லை நீயும் சரியில்லாமல் இருந்தால் உன் மக்களும் சரியில்லாமல் போயிடும். நாணமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கடைசி காலம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்துட்டு சபையை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் 7 வருடம் கொடூரமான ஆட்சி நடக்கப் போகிறது. இந்த 6வது எக்காலம் ஓதின சம்பவங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்னும் ஒரு எக்காலம் ஓதுகிற சம்பவத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.